வெல்கம் டு சித்ரா டக்கீஸ். இன்னைக்கு டேஸ்டான நெல்லை ஸ்பெஷல் வரமல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். சுட சுட சாதம் போட்டு இதில் கொஞ்சம் துவையலில் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த துவையல் செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் தாராளமாக எண்ணெய் விட்டு சின்ன கப்பில் ஒரு கப்பு வரமல்லி போட்டு கறிக்கிறாமல் அடுப்பை குறைச்சி வச்சு வறுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் பூண்டு பொல் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா இதை வதக்கிட்டு எந்த கப்பில் மல்லி போட்டோமோ அதே கப்பில் ஒரு கப்பு தேங்காய் பூ போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 10-15 வரமிளகாய் போட்டு கொஞ்சமாக புளி தேவையான அளவு உப்பு போட்டு இதையும் நல்லா வதக்கி அடுப்பை குறைச்சி வச்சு தான் வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக இதை பொடிச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விடணும். துவையல் கையில் பிடிச்சா பிடிக்கணும், அந்த அளவுக்கு கெட்டியாக தான் அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தோன்னா சூப்பரான துவையல் தயார். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.